வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 23, 2026 வியாழக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் கல்விக்கு மீண்டும் எழும் ஆர்வம். மின்வண்டி ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை. மது மயக்கத்துக்கான தண்டனைகள். இனி விரிவான செய்திகள். ஆசிரியர் கல்விக்கு மீண்டும் எழும் ஆர்வம். நோர்வேயில் ஆசிரியர் கல்விக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு உயர்ந்துள்ளது. முன்பள்ளி ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர் படிப்புகள் ஒவ்வொன்றிலும் 11 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதேவேளை தொடக்கப்பள்ளி ஆசிரியர் படிப்பில் மாணவர் சேர்க்கை 1 விழுக்காடு குறைந்துள்ளது. மின்வண்டி ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை. மின்வண்டிகளின் அதிக எடையால் பலர் இழுவைப் பெட்டியை இணைக்கும் போது 3500 கிலோ வரம்பை மீறுகின்றனர். நோர்வேயில் பி உரிமம் கொண்டவர்கள் இந்த வரம்பை கவனிக்க வேண்டும். மீறினால் 6300 குரோனர் வரை தண்டம் சுமத்தப்படலாம். மது மயக்கத்துக்கான தண்டனைகள். நோர்வேயில் வெறி மயக்கத்தில் வண்டி ஓட்டிய 3489 பேருக்கு சிறை. அவர்களில் 1800க்கும் மேற்பட்ட கட்டாய சிறையும் மற்றவர்கள் கட்டுப்பாட்டு சிறையும் பெற்றுள்ளனர். பலர் குடித்தவுடன் மறுநாள் தெளிந்துவிட்டதாக எண்ணுகின்றனர். ஆனால் உடலில் மது இன்னும் இருக்கும். எச்சரிக்கையுடன் இருங்கள். நல்லது நேயர்களே. மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.